நீளாதுங்கஸ்தனகரிதடீ சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் சுதிசதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனகலிதம் ஜாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமயிதிமிதம் பூயயே வாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் 18வது பாசுரம் உந்து மதகளித்தன் என்கின்ற பாசுரம். உந்து மதகளித்தன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாடாம் செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்பான் வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துக்கு உண்டான விசேஷத்தை முதலிலேயே சொல்லிவிடுவோம். இந்த பாசுரம் எம்பெருமானார் உகந்தருளிய பாசுரம் என்பர். ரொம்ப விசேஷமாக அது எதனால் என்பதை பின்னாலே விவரமாக பார்ப்போம். ஆண்டாள் கோஷ்டியினர் நந்தகோபாலன், கண்ணன், யசோதை, பலராமன் தங்கும் அந்த திருமாளிகையை அடைந்து விட்டார்கள். நேற்றைய பாசுரத்திலே அவர்களை எல்லாம் வரிசைக்கிரமமாக எழுப்புவதாக துயிலெழுப்புவதாக பார்த்தோம். இன்றைய தின பாசுரமும் துயிலெழுப்புவதுதான். ஆனால் இங்கு நப்பின்னை துயிலெழுப்புவதாக, நந்தகோபாலன் மருமகளை துயிலெழுப்புவதாக, தனியாக துயிலெழுப்புவதாக பாசுரம். எப்பொழுதுமே பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதானே நாம், பிராட்டி புருஷகாரம் இருந்தால்தான் நாம் பெருமாளை அடைய முடியும் இல்லையா? அதனாலே தனியாக நப்பின்னை எழுப்புவதாக இந்த பாசுரத்தில் நப்பினை எழுப்புவதாகவும், அடுத்த பாசுரம் அந்த பாசுரத்திலே நப்பின்னை கண்ணன் இருவரும் மயங்கி படைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரையும் எழுப்புவதாகவும் விசேஷமாக அமைந்திருக்கிறது. முதலில் இன்றைய பாசுரத்தை நப்பின்னை எழுப்புவதை பார்ப்போம். உந்து மதகளித்தன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நப்பின்னை பிராட்டியை துயிலெழுப்புகிறார்கள். கிருஷ்ண அவதாரத்தில் அக்கண்ணபிரானுக்கு பிராட்டியாக இருப்பவள் பின்னை பிராட்டி. பின்னை பிராட்டி நப்பின்னை பிராட்டி ஆவாள். அதனால் கண்ணபிரானை எழுப்பச் சென்ற அந்த பெண்கள் முதலில் நப்பின்னையை எழுப்பினர். ஆண்டாள் கோஷ்டியினர் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று நந்தகோபாலனுக்கு இந்த இடத்திலே ஏற்றம் கொடுத்து அவளுடைய மருமகள் என்னால் இன்னும் விசேஷம் ஜாஸ்தியாகிறது இல்லையோ. ஒருத்தியை சாதாரணமாக மருமகள் என்பதற்கும் இன்னார் வீட்டு மருமகள் என்று பெருமைப்படுத்தி சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? அதனால் இங்கே நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நப்பின்னை பிராட்டி எப்படி காட்சியளிக்கிறாள்? கந்தம் கமழும் குழலி அப்படின்றா. அது மாத்திரம் இல்லை, பந்தார் விரலி அப்படி சொல்கிறா. அவளுடைய கைகள் எப்படி இருக்குது? செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப. அவருடைய கைகள் பூரா 2 கைகளிலும்
வளையல்கள் குத்து குத்தாக வளையல்கள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் கலகலப்ப சத்தம் கேட்கிறது. அவளுடைய குழல் கேசத்திலே கந்தம் கமழுகிறது. அதன் காரணமாக ஏற்பட்ட நறுமணமானது அந்த அறையெங்கும் பறந்து வீசி கிடக்கிறது. கமகம என்று வாசனை நிரம்பி இருக்கிறது. அங்கே உள்ளே மட்டும் இல்லை, அந்த வாசனை வெளியிலே இருப்பவர்களையும் நன்றாக கவர்கிறது. அவர்களாலும் அந்த வாசனையை உணர முடிகிறது. தோழிகளை எழுப்பும்போது அடையாளங்களை காட்டினார் போலே இங்கு பிராட்டியை எழுப்பும் பொழுதும் அதுக்கும் அடையாளங்கள் காட்டுகிறார்கள். விடிய காலை ஆயிற்று என்பதனை தெரிவிப்பதற்கான அடையாளங்களை எல்லாம் காட்டுகிறார்கள். முதல் அடையாளம், வந்தெங்கும் கோழி அழைத்தன காண். விடியற்கால வேளையிலே கோழிகள் எல்லாம் இறை தேட கிளம்பிவிட்டன. கோழி எப்படி கூவும்? கொக்கரக்கோ என்று கூவும். அது மட்டுமில்லை, இரண்டாவது அடையாளம் காட்டுகிறாள். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி பந்தல் என்பதானது உயரே நன்றாக உயர்ந்து ஓங்கியதிலே அங்கே பந்தல் மாதிரி போட்டிருக்கிறார்கள். அது மாதவி பந்தல். இந்த மல்லிகை புஷ்பங்கள்லாம் அதில் படர்ந்து அது மேலே வரத்துக்கு ஹேத்துவாக இருக்கும். அதற்கான பந்தல்கள், அந்த பந்தல்கள் மாதவி பந்தல்கள். அதன் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். பல்கால், ஒரு குயில் இல்லை, ரெண்டு குயில் இல்லை, பல்கால் குயிலினங்கள். அதனால் குயிலினங்கள் அந்த இடத்துல மிகுந்து நிறைந்து இருக்கின்றன. அவர்கள் ஒரு வாட்டி கூப்பிடல, ரெண்டு வாட்டி கூப்பிடல, 3 அதுக்கும் மேலே அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனையோ அந்த மாதிரியா பல்கால் குயிலினங்கள் கூவினகான். குயிலெல்லாம் கூவுறது. இவர்களை எழுப்புவதற்கு இவர்கள் வந்திருக்கும் இதற்கு முதல் நாள்தான் நப்பின்னையும் கண்ணனும் ஒன்றாக சேர்ந்து பந்து விளையாட்டு விளையாடியிருக்கிறார்கள். அந்த பந்து விளையாட்டிலே நப்பின்னைக்கு ஏற்றம் கொடுக்க வேண்டும் என்று கண்ணன் வேண்டுமென்றே தான் தோற்றதாக தன்னை பாவித்து கொள்கிறான். கண்ணனையே ஜெயித்து விட்டோமே நாம் என்ற பெருமிதம் நப்பின்னைக்கு ஏற்படட்டும் என்று அதே போல் அவளுக்கு ஏற்படுகின்றது. அதனால் என்ன பண்ணுறாள், ஆனந்தமாக அந்த பந்தை அது பிடித்திருக்கா விரல்களாலே, 2 பக்கம் 2 கை விரல்களாலேயும் அதை அணைத்திருக்கிறாள். தான் ஜெயித்ததை எண்ணி, கண்ணனிடம் ஜெயித்ததை எண்ணி ஆனந்தப்பட்டு கொண்டே அதை கையால் அடக்கி வைத்திருக்கிறாள். அப்படியே உறங்கி விடுகிறாள். பந்தார் விரலி. அதனால் என்ன பண்ணோம், நப்பின்னையே நீ எழுந்திரு, உன் மைத்துனன் பேர் பாட. அந்த காலத்துல எல்லாம் கணவன் சொல்கிற மாதிரியா மைத்துனன் கூட சொல்கிறது வழக்கம். அப்புறம்தான் இந்த காலத்தில் தான் மாறி போயிருக்கு. மைத்துனன்றது மச்சினன் ஆகி போயிடுச்சு. கண்ணன் ஒருத்தருடைய அண்ணனோ தம்பியோ மச்சினன்றான். அப்போ மைத்துனன் அந்த காலத்தில் ஆண்டாள் இது புழங்கின காலத்தில் அந்த மைத்துனன் என்று சொல் கணவனைத்தான் குறிக்கும். அதனாலே மைத்துனன் பேர் பாட என்ன பண்ணணும், நீ உன்னுடைய கைகளில் எப்படிப்பட்ட வளையல்கள், நிறைய வளையல்களை 2 கைகளிலும் கோர்த்து வைத்து வச்சுருக்க. அந்த இதெல்லாம் வளையல்கள்லாம் குடுங்கக்கூடியது அளவுக்கு செந்தாமரை கையால், இந்த கை பார்த்தா செந்தாமரை புஷ்பம் போல மலர்ந்திருக்கிறது, செவ்வாக இருக்கிறது. செந்தாமரை கையால் சீரால் வளையொலிப்ப, இந்த வளையும் கலகலான்னு அது ஆடின்னு இருக்க சத்தமும் கேட்டு அதனுடன் சேர்ந்து வந்து திறவாய் மகிழ்ந்து ஏல்வோர் எம்பாவாய். இதுதான் இந்த பாட்டினுடைய சாதாரண மேலெழுத்தான பொருளாகும். இப்பொழுது ஆச்சாரியர்கள் அருளி செய்துள்ள வியாக்கியானங்களில் சிறப்பான அர்த்தங்களை சிறிது ஆழ்ந்து பார்ப்போம். எம்பெருமானார் என்று அழைக்கப்படுகிற ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே தங்கியிருந்து கொண்டு, திருமாளிகையிலே தங்கி கொண்டு அந்த வீதிகளிலே வலம் வந்து உஞ்ச விருத்தி எடுத்து அதனை உணவாக கொள்வதாக வைத்திருந்தார். இவ்வாறு ஒரு நாள்
உஞ்சவிருத்தின்னா அன்னம், இதாவது அன்ன பிட்சை பெறுவதற்காக வீதிகளிலே செல்வது. இவருக்கு திருப்பாவை ஜீயர்னு கூட பேர் உண்டு. என்னென்னா எப்பவும் வீதிகளிலே வந்து விட்டார்னா அவருடைய மனசானது, அவருடைய திருவாக்கானது எப்பொழுதும் திருப்பாவையே சொல்லி கொண்டிருப்பதனால திருப்பாவை ஜீயர் என்றே அழைக்கப்பட்டார் நம்முடைய ராமானுஜர். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அப்படி இந்த ராமானுஜர் ஒரு நாள் விஞ்சவிருத்தி எடுத்துக்கொள்ளும் போது வீதி வழியாக வருகின்றார். அவர் எப்பொழுதுமே திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருப்பாராம். எவ்வளோ விசேஷம் பாருங்க. அந்த திருப்பாவை சில பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணுறோன்றோம், அதை பண்ணிகிட்டே இருக்கா. சில பேர் நாம சங்கீர்த்தனில் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு எப்போவும் அவளுக்கு நேரம் கிடைத்த போதெல்லாம் அந்த வாயானது முணுமுணுத்து கொண்டே இருக்கும். அந்த கிருஷ்ணநாமம் ராமநாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் சேர்த்து சொல்லி ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன்னு அந்த மாதிரி ஒழித்து கொண்டிருக்குமே, அந்த மாதிரி இருக்கான். அதனால் அந்த பெண்களும் இந்த கீர்த்தனையை, பகவானுடைய கீர்த்தனையை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எம்பெருமானார் ராமானுஜர் உடையவர்னு கூட அவளை அழைப்பார் இல்லையா, அப்படிப்பட்ட ராமானுஜர் அப்பொழுது திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே அந்த ஸ்ரீரங்கம் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் கோஷ்டியாக பல பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னாலே. கூடவே எம்பெருமானாருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், அவரும் அந்த திருவீதியிலே அவருடைய திருமாளிகை இருக்கிறது. அந்த திருமாளிகையின் ஆச்சாரியன் திருமாளிகையின் வாசலை நெருங்குகிறார் எம்பெருமானார். அப்போது அவர் இந்த 18வது பாட்டைத்தான் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறார்களாம். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலிவன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு. எம்பெருமானாருடைய ஆச்சாரியரான பெரிய நம்பிகளினுடைய திருக்குமாரத்தியானவள் அத்துழாய்னு பேர். அந்த அத்துழாய் என்ன பண்ணுறான், இந்த ஜீயர் சுவாமியை சேவிக்கணும், ராமானுஜரை சேவிக்கணும்னு தன்னுடைய இல்லத்தை விட்டு படிகள் இறங்கி சன்னதிக்கு நேர எதிரே வருகிறாள். அப்பொழுது கோஷ்டியானது வந்து கொண்டிருக்கிறது, எம்பெருமானுடைய கோஷ்டியானது. எதை உந்து மதகளித்தன் பாசுரத்தை சேவித்து கொண்டே வருகிறார். அப்போது இந்த நப்பின்னை உத்திருக்கின்ற அந்த பெரிய நபிகளுடைய மகளான அத்துழாய் அவளை பார்த்த உடனே இவருக்கு எம்பெருமானாருக்கு அத்துழாய் நப்பின்னையாகவே காட்சியளிக்கிறார் போலே தோன்றுகிறது. ஒரு நிமிஷம் க்ஷண நிமிஷம் பார்க்கிறார். ஆஹா, நப்பின்னையே வந்து விட்டாளே, இங்கே கண்ணனுடைய அந்த மனாட்டியானவள் அவளே வந்து விட்டாளே அப்படின்னு ஆச்சரியப்படுறார். உடனே என்ன ஆகுது, இந்த அத்துராயானவள் இவரை சேவிக்க போகிற சமயத்தில் இவர் எம்பெருமானார் நப்பின்னையாக பாவித்து கொண்டு அந்த அத்துராயை சாஷ்டாங்கமாக சேவித்து விடுகிறார். பயந்து போகிறாள் இந்த அத்துழாய். உடனே வேகமாக உள்ளே ஓடுகிறாள். தன்னுடைய தந்தையாரான பெரிய நம்பி சுவாமிகளிடம் விண்ணப்பிக்கிறாள். அப்பா, தந்தையே, இந்த மாதிரி ஒரு அபசாரம் ஏற்பட்டிருத்து, நான் அவரை சேவிக்கிறதுக்காக எம்பெருமானார் சேவிக்க வேண்டும் என்று முற்பட்ட காலத்திலே அவர் என்னை சேவித்து விட்டாரே, அச்சமாக இருக்கிறது, சங்கோஜமாக இருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னா, பெரிய நம்பிகள் தான் பெரிய ஞானி ஆயிற்று, அவர் எல்லாம் அறிந்தவராயிற்று. அவர் மனதிலே ஒன்று படுகிறது. இப்பொழுது திருப்பாவை அனுசந்தானம் பண்ணி கொண்டு வந்திருப்பார் நம்முடைய எம்பெருமானார் ராமானுஜர். அப்போது இந்த பாசனம் வந்திருக்கும் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலி என்ற பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணியிருப்பார். அந்த சமயத்திலே அதிலே வரக்கூடியதான பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வழியொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து அப்படின்னு வந்திருக்கோம். அதனால் உன்னை நப்பின்னையாக மனசில் கற்பனை பண்ணியிருப்பார் அப்படின்றது எவ்வளோ அக்யூரேட்டாக அழகாக சொல்லிவிட்டார். இதுதான் நடந்திருக்கிறது. அதை அப்படியே அப்பட்டமாக அவர் மனசிலே அதை தெரிந்து கொண்டு சொன்னார் அத்துழாயிடம், பெண்ணிடம்.
அதனை கேட்டவுடன் தான் அவருடைய மகளான அத்துழாய் சமாதானம் அடைந்தாளாம். அதே சமயத்தில் எம்பெருமானாரும் மயக்கம் தெளிந்து எழுந்திருந்து ஓஹோ நாம் கனவு கண்டிருக்கிறோம் போலிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு விட்டாராம். அன்றிலிருந்தே அவருக்கு இந்த திருப்பாவை ஜீயர் என்ற பெயரும் சிறப்பு பெயரும் ஏற்பட்டது. அதே நேரத்தில் இந்த பாசுரம் அனுசந்தானம் பண்ணாரோ இல்லையோ, அதனால் இவர் உகந்த அருளிய பாசுரமாக இதை கொள்கிறார்கள் சான்றோர்கள். இந்த இடத்தில் எம்பெருமானாரின் பெருமைகளை ஒரு கடைசி 5 நிமிடமாக இருக்கின்ற போது இந்த சமயத்திலே அதை கொஞ்சம் பார்க்கலாம். யதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் யதிராஜன் என்ற பெயர் ராமானுஜருக்கு உண்டு. யதிகட் இறைவன் என்றும் சொல்வார்கள். அவருடைய கடந்த 2017ஆம் வருடம் எம்பெருமானாரின் 1000வது திருநட்சத்திரத்தை மிக விமரிசையாக இந்த நாடெங்கும் கொண்டாடினோம். எம்பெருமானாருடைய வைபவத்தை சுருங்க காண வேண்டுமென்றால் அவருடைய வாழி திருநாமங்கள் மூலமாக காணலாம். அத்திகரி அருளாளன் அடிபணிந்தோன், அருட்கட்சி நம்பி உரை 6 பெற்றவன், பக்தியுடன் பாஷ்யத்தை பகர்ந்திட்டவன், பதின்மற்கலை உட்பொருளை பரிந்து கற்றவன், சுத்த மகிழ் மாறன் அடி தொழுது உய்ந்தவன், தொல் பெரிய நம்பி சரண் தோன்றினவன், சித்திரையில் ஆதிரினால் சிறக்க வந்தவன், சீர்பெரும்பூதூர் முனிவனவன், அவனுடைய திருவடிகளை வாழி. அது மாத்திரமில்லை, அருசமயச் செடியதனை அடியெடுத்தவன், அடர்ந்து வரும் குதிர்ச்சிகளை அறத்துறந்தவன், சிறுகலியை சிறிதுமரத் தீர்த்து விட்டவன், தென்னரங்கர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தவன், மறையதனில் பொருளத்தும் வாய்மொழிந்தவன், மாறன் உரை செய்த தமிழ் மறை வளர்த்தவன், அறம் மிகு நற்பெரும்போதூர் அவதரித்தவன், அழகாரும் எதிராஜர் என்று அழைக்கப்படுபவன், அவருடைய அடியணைகள் வாழியே. சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கள் மதம், சாயுரவாதியர் மாயுவர் என்ன சதுமறை வாழ்ந்திடுநாள், வெங்கலி இங்கினி வீறு நமக்கிளை என்ன மிகத் தளர்நாள், மேதினி நஞ்சுமையாருமெனத் துயர் விட்டு விளங்கிய நாள், மங்கையராளி பரங்குசமுன்னவர் வாழ்வு முளைத்திடுநாள், மன்னிய தென்னரங்காபுரி மாமலை மட்டும் வந்திடுநாள், செங்கையல் வாவிகள் சூழ்வயல் நாளும் சிறந்த பெரும்போதூர், சீமான்லையாழ்வார் வந்தருளிய நாள் திருவாதிரை நாளே. முக்கோல் பிடித்த முனியான எம்பெருமானார் தம் திருக்கைகளில் ஏந்தியுள்ளத திருதண்டம், அந்த திருதண்டம் 3 தண்டங்கள். என்னென்ன தண்டங்கள்? தண்ட திரையோஜ்வலகரம் விமலோபவிதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வஜ்ரதண்டம், திருதண்டம், காலதண்டம் என்ற 3 தண்டங்களாம் திருதண்டமாக விளங்குகிறது அவருக்கு. எம்பெருமானுக்கு வலக்கை யாழி இடக்கை சங்கம் என்பது போலே நம்முடைய எம்பெருமானாருக்கும் வலக்கை இடக்கையிலே 2 சீடர்களை ஏந்தியுள்ளார். எம்பெருமானாரின் வலக்கை போலே இருந்தவர் கூறத்தாழ்வான், இடக்கை போலே இருந்தவர் முதலியாண்டான் சுவாமி. ஆத்ம சம்பந்தம் பெற்றவர் கூறத்தாழ்வான். ஆத்ம சம்பந்தத்தோடு தேக சம்பந்தமும், எம்பெருமானாரின் தேக சம்பந்தமும் சரீரம் அதாவது உறவு முறையும் ஆனவர் முதலியாண்டான். எம்பெருமானார் ஏந்தியுள்ள அந்த திருதண்டத்தின் அழகை பற்றியும் தாடி பஞ்சகம் என்று ஸ்ரீ கூறத்தாழ்வான் முதலானோர் அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே ரொம்ப விசேஷமாக ஒரு பாசுரத்தை பார்ப்போம். எம்பெருமானார் பிடித்திருக்கிற தண்டத்தினுடைய சிறப்புக்கள். பாஷண்ட திருமசண்ட தாவதகன சார்வாக சைலாசனே பௌத்தத்வாந்த நிராசவாசரபதிர் ஜைனேபகண்டீரவஹ மாயாவாதி புஜங்க பங்ககருட ஸ்திரைவித்ய சூடாமணிஹி ஸ்ரீரங்கேச விஜயத்வஜோ விஜயதே ராமானுஜோயம் முனிஹி
पाषण्डषण्डगिरिगण्डनवज्रदण्डाः प्रच्छन्नबौद्धमकरालयमन्तदण्डाः वेदान्तसारसुखदर्शनदीपदण्डाः रामानुजश्च विलसन्ति मुनेस्त्रिदण्डाः सारिद्रोद्धारदण्डं चतुर्नयपतालङ्क्रियाकेतुदण्डं सद्विद्यादीपदण्डं सकलकलिगतां संहते कालदण्डं त्रिजन्तालम्बदण्डं त्रिभुवनविजय छत्रसौवर्णदण्डं तत्ते रामानुजार्य प्रदिगदिगशिरो वज्रदण्डं त्रिदण्डम् எம்பெருமானாருடைய திருவடிவழகை வர்ணிக்கும் அழகு இதோ. காஷாய சோபி கமனீய சிகாநிவேசம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் வித்யத்வினேசி நிபமுன்னச ஊர்த்வபுண்ட்ரம் ரூபம் தவாஸ்து யதிராஜ திருசோர்மமாக்ரே. श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूदाय यतिराधाय मङ्गलम्. पादुके यतिराजस्य कथयन्ति यथाख्ययां तस्य दासरथे पादौ शिरसा धारयाम्यहम्. श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम्. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியர் ஜீயர் திருவடிகளே சரணம். காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய श्रीनिवासाय मङ्गलम्. मङ्गलाशासनपरैर्मदाचार्यपुरोगमै सर्वैश्च पूर्वैराचार्यै सत्कृतायास्तु मङ्गलम्.